Hi everyone, this is Saravanan and இது IMSAK YouTube channel. So இந்த வீடியோல நான் என்ன சொல்லி தர போறேன்னா இப்போ நம்ம DeepSeek R1 AI மாடல் அதாவது ரீசெண்டா ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்க இந்த சைனீஸ் DeepSeek R1 AI மாடலை வந்து எப்படி உங்க டெஸ்க்டாப்ல ஆஃப்லைன்ல இன்ஸ்டால் பண்றது யூசிங் Ollama DeepSeek R1 AI மாடலை நீங்க இன்ஸ்டால் பண்றதுக்கு முன்னாடி நீங்க வந்து Ollama அப்படின்ற ஒரு அப்ளிகேஷனை வந்து உங்களோட டெஸ்க்டாப்ல இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ இந்த Ollamaன்றது என்னன்னா இந்த Ollamaன்ற அப்ளிகேஷன் உங்களுக்கு எனி மாடலை வந்து ஆஃப்லைனில் உங்கள் பிசியிலேயே ரன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற அப்ளிகேஷன். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் Ollama.comனு போயிட்டு ஸோ இந்த Ollama.comல டவுன்லோட் ஆப்ஷன் இருக்குது. ஸோ டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து மேக் யூஸ் பண்ணுறேன். ஸோ மேக் பேக்கேஜ் டவுன்லோட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் விண்டோஸ் யூஸ் பண்ணால் விண்டோஸ் யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்ட பிறகு அதை இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஸோ இன்ஸ்டால் பண்ணிட்ட பிறகு நீங்கள் உங்களோட டாஸ்க் பாரில் வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் பார்ப்பீங்க. ஸோ விண்டோஸில் வந்து உங்கள் விண்டோஸ் டாஸ்க் பாரில் Ollama இஸ் ரன்னிங் அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ Ollama ஒன்ஸ் பேக்ரவுண்டில் ரன் ஆகும்போது நான் வந்து மேக்கில் டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். நீங்கள் விண்டோஸில் வந்து கமெண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் போயிட்டு Ollama அப்படி சொல்லி டைப் பண்ணி என்டர் கொடுத்தீங்கன்னா ஸோ இந்த Ollamaவோட கமெண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக இதில் காட்டும் என்ன டைப் பண்ணலாம். ஸோ இந்த நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எந்த ஒரு மாடலும் ஆஃப்லைனில் இன்ஸ்டால் பண்ணலை. ஸோ இந்த நெக்ஸ்ட் ஸ்டெப்பு நம்ம வந்து எந்த மாடலை இன்ஸ்டால் பண்ண போகிறோம்னு டிசைட் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு DeepSeek R1 மாடலை இன்ஸ்டால் பண்ணி காட்டுறேன். ஸோ அதுக்கும் அகைன் நீங்கள் Ollama.com போயிட்டு அதில் சர்ச்சில் போய் மாடலை கிளிக் பண்ணுங்கள். எந்த மாடல் அதில் அவைலபிள் நிறைய மாடல் இருக்கும். ஸோ எந்த மாடல் வேணும்னு டிசைட் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா DeepSeek R1 மாடல் அதில் பார்த்தீங்கன்னா சைஸ் எல்லா மாடலோட 7 பில்லியன் டோக்கனுக்கு வந்து 4.7 GB இந்த மாதிரி வந்து 671 யூ கேன் சி ஆல்மோஸ்ட் ஒரு 400 GB வரலாம் ஆஃப்லைனில் நம்ம சேவ் பண்ண முடியும். பட் அதுக்கான ஸ்பேஸும் அதுக்கான கெப்பாசிட்டியும் நம்ம பிசிக்கு இருக்கணும். ஸோ நான் வந்து பேசிக்காக உங்களுக்கு காட்டுறதுனால நான் 7 பில்லியன் வெர்ஷனை வந்து டவுன்லோட் பண்ணிக்க போகிறேன். ஆர் மேபி நான் வந்து எக்ஸாம்பிளுக்காக இந்த 1.5 பில்லியன் இந்த வெர்ஷனை வந்து 1 GB சரிங்களா இதை டவுன்லோட் பண்ணி காட்டுறேன். இந்த நெக்ஸ்ட் திங் என்னன்னா அந்த மாடலில் என்ன இது நீங்கள் டவுன்லோட் பண்ண போகிறீங்கன்னு செலக்ட் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க இந்த கமாண்டை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. உங்களோட கமாண்ட் ப்ராம்ப்ட்லேயோ இல்லை உங்கள் டெர்மினல்லையோ போயிட்டு ஜஸ்ட் பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் என்டர் கொடுங்க. என்டர் கொடுத்தவொடனே என்ன ஆகுதுன்னா அந்த 1.1 GB ஆஃப்லைன் மாடல் வந்து உங்களோட லோக்கல் மிஷினில் டவுன்லோட் ஆகுது. நீங்கள் பார்க்கலாம் இப்போ டவுன்லோட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே டவுன்லோட் ஆகுது. ஸோ டவுன்லோட் ஆகிடுச்சு. ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் இங்கே பார்க்கலாம் சக்ஸஸ் இப்போ டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போ வந்து சேட் ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகிருக்கு. சென்ட் மெசேஜ்னு இருக்குது. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு நான் என்ன மெசேஜ் கேட்குறேன்னா வாட் மாடல் ஆர் யூ. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது ரெஸ்பான்ஸ் ஏஐ கிட்டேருந்து வருது. ஐம் a DeepSeek R1 மாடல் an AI assistant independently developed by the Chinese company DeepSeek. ஸோ இது வந்து ரெஸ்பான்ஸ் கரெக்டாகவே பண்ணுது. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் நீங்கள் வந்து எந்த மாடலை வேணாலும் உங்களோட பிசியில் ஆஃப்லைன்லேயே இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம்.